க்ளோன் 766 மாடலு கிராண்ட் ஸ்டீமில் மாட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கவரி பண்ணி என்னோடய சிஸ்டத்தில் வந்து சர்ச் பண்ணுற ஐபியை இப்போ நான் மாட்டின ஆக்சஸ் பாயிண்ட்டோட டோட்டலி நான் 15 ஆக்சஸ் பாயிண்ட் நான் மாட்டிருக்கேன் இந்த வீட்டில். ஓகேவா? இப்போ வந்து சேம் நெட்வொர்க் தான் என்னோட கம்ப்யூட்டர் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சர்ச் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஐபி பூரா காமிக்குது. நான் மாட்டின ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சொல்லி எல்லா இடத்துலையும் மாட்டியிருக்கேன். அதோட ஐபி பூரா இப்போ காட்டுது. ஓகே, இதில் வந்து நான் எனக்கு நியர்பை கேபினெட் பக்கத்தில் எந்த ஆக்சஸ் பாயிண்ட் மாட்டிருக்கணும் அந்த ரவுட்டரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீஸ் வந்து இருக்கும், அதோட யூசர் நேம் கீ இருந்திருக்கும், மேக் அட்ரஸோட இருக்கும். அதை நான் மேக் அட்ரஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி அதோட ஐபியை பார்த்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அந்த ஓகே ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஆக்சஸ் பாயிண்டோடது நியர்பை பக்கத்தில் இருக்குது. ஃபார் சீலிங்கில் மாட்டியிருக்குண்ணா. அது வந்து இதை நான் வெப் ப்ரௌசரில் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் க்ரோமில். ஓகேவா? தென் வெப் ப்ரௌசர் லாகின் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது யூசர் நேம் வந்து அட்மின், தென் பாஸ்வேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் பாயிண்ட் பின்னாடி பேக்ஸ்லேயே இருக்கும், ஸ்டிக்கர் இருக்கும். அப்படியாட்டி அந்த பாக்ஸில் இன்னொரு ஸ்டிக்கர் இருக்கும், அடிஷ்னலாக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கு நான் இன்னும் கேபினெட் பக்கத்தில் இருக்கிற ஆக்சஸ் பாயிண்ட் நான் மாஸ்டராக சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இதில் தான் எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டும் ஸ்லேவில் போடுவேன். இந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண உடனே எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணணும். நான் கான்ஃபிகரேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பாஸ்வேர்டு. நீங்கள் உங்களோடது போட்டு லாகின் பண்ணுங்கள். தப்பாக போட்டேன், வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கிறேன். ஓகே, மாஸ்டர் சூஸ் பண்ணி தென் சேவ் கொடுக்குறேன், லாகின் பண்ணுறேன். சைன் அப் பண்ணோன்னே உள்ளே போகும் ஃபார் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்குள்ளே. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் செட்டப் எபிசோடு ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரிங்கிற கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் சொன்னும் அந்த கண்ட்ரியோட டைமை சூஸ் பண்ணிங்க. ஓகே, நான் குவைத்தில் இருக்கனால குவைத்து. தென் டைம் வந்து இங்கே வந்து +3 பார்த்துக்குவோம். +3 வெயிட் அ மினிட். ஓகே, இந்த இருக்குது, சூஸ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டின எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டும் இதில் காட்டும். மொத்தம் 15 ஆக்சஸ் பாயிண்ட்டு. 15லேருந்து எனக்குன்னா ஒன்றை வந்து நான் ஆல்ரெடி மாஸ்டராக சூஸ் பண்ணிட்டேன். தென் 14 வந்து நான் ஸ்லேவில் போடணும். இந்த கீ இந்த இடத்துல க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் கட்டுறதுல நீங்கள் அதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போயிட்டு ஒவ்வொரு ஆக்சஸ் பாயிண்ட்டாக ஆன்லைன் ரிட்டர்ன் வரும். ஓகே, நான் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் அந்த ஐபி செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டோட ஐபி இருக்கும், மேக் அட்ரஸ் இருக்கும். ஓகே, அதை பார்த்துக்குங்க. நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி சூஸ் பண்ண 2 தடவை சூஸ் பண்ணிட்டேன், அதனால் காமிக்குது, மெசேஜ் வருது. ஓகே, பாருங்கள், ஒவ்வொன்றா மாஸ்டரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஆக்சஸ் பாயிண்ட்டுமே அன்பிங்லேருந்து பிங்க் ஆயிரும். எல்லாமே பிங்க் ஆகிட்டு ஆஃப்லைன் போகும். ஆஃப்லைன் போய்ட்டு ரிட்டர்ன் வரும், ஆன்லைன் காமிக்கும். ரீபூட் ஆகும் சிஸ்டம். ஒவ்வொரு ஆக்சஸ் பாயிண்ட்டு ரீபூட் ஆகிட்டு ஆன்லைன் வரும். பாருங்கள், ஒவ்வொன்று எனக்கு வருது, ஆன்லைனில் வருது. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அன்பேரில் இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து இப்போ ரீபூட் ஆகிட்டு இருக்குது, அதனால் ஆஃப்லைனு. ஓகே, அதுவும் வந்துருச்சு ஆன்லைனு. மொத்தம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆக்சஸ் பாயிண்ட்டு, அதாவது மாஸ்டரோட சேர்த்து. ஓகே, இது வந்து ஆஃப்லைனில் இருக்குன்னு ரீபூட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரீபூட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 செகண்ட் தான் ஆகும். 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் ஆகும். வேகமாக வந்துடும் ஒவ்வொன்றா. நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி எல்லா மேக் அட்ரஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை ஆக்சஸ் பாயிண்ட் மாட்டிருக்கீங்க கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நேரம் வந்துருக்கலாம். ரீபூட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜ், அப்படி இல்லாட்டி அதில் வந்துடும். ரொம்ப லேட் ஆகுதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை, அதனால இருக்குது. வெயிட், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதை பார்த்தா கொஞ்சம் வேகமாக வரும். ஓகே, செக் பண்ணலாம் முடியும்.
பாருங்கள் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்துருச்சு. ஓகே எல்லாமே இப்போ எனக்கு வந்து ஆன்லைன் வந்துருச்சு, எதுவுமே ஆஃப்லைனில் இல்லை. தென் இதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. எல்லாம் செக் பண்ணிக்கங்க ஒன் டைம், எல்லாமே ஆன்லைனில் இருக்கா இல்லை ஆஃப்லைனில் வேறு எது இருக்கா ரீபூட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. எல்லா ஐபியும் பார்த்துக்குங்க. இதுதான் அந்த அக்சஸ் பாயிண்ட் ஒவ்வொரு ஐபியும், எல்லா அக்சஸ் பாயிண்டோட ஐபிஎல் டிடெக்ட் ஆகும் வித் மாஸ்டரோட சேர்த்து. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே என்னென்னு இப்போ என்ன கேட்குன்னா எஸ்எஸ்ஐடி, அதாவது ஒய்ஃபை பாஸ்வேர்டு, ஒய்ஃபை ஆக்சஸ் இந்த அதுக்கு நீங்கள் தனியாக ஒய்ஃபை வந்து ஆட் பண்ண போகிறீங்க, ஒய்ஃபை நேம் ஆட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். எஸ்எஸ்ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டிஃபால்ட்டாகவே இருக்குன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக அப்படியே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துலாம். பாஸ்வேர்டு மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து எஸ்எஸ்ஐடி நேம் மாற்றுறேன். ஓகே, கஸ்டமரோட வீடுனால அதனால் ஹோம் போடுறேன். ஹோம் தான், ஏதாவது ஒய்ஃபை நேம் காமிக்கும்ல அதுதான் அது. நான் ஹோம்னு போட்டுக்கிறேன். எஸ்எஸ்ஐடி நேம் வந்து. அண்ட் தென் என்னோடய சிஸ்டம் ஹேங் ஆகுது, அதனால வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து தெரியுன்னா எஸ்எஸ்ஐடி ஹைட், அதாவது எஸ்எஸ்ஐடி வந்து விசுவலில் இருக்கணுமா இல்லை டிசபிள் இருக்கும், அதாவது ஹைடில் இருக்கணுமான்னு கேட்குது. நீங்கள் யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் ஒன் டைம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகும். நான் மற்றவங்களுக்கு பண்ணால் விசிபிள் ஆகாது. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து. வேறு உங்களை மேக்ஸிமம் இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் அதெல்லாம் சூஸ் பண்ண போகிறது. தென் செக்யூரிட்டி மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காக உள்ள மல்டி ஸ்ட்ராங் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்காக அது வேறு ஒன்றும் கிடையாது. நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கிடுவோம். தென் பாஸ்வேர்டு, இதுதான் அக்சஸ் பாயிண்ட் பாஸ்வேர்டு, அதாவது ஒய்ஃபை பாஸ்வேர்டு. ஓகே, கொடுத்தாச்சு. இது பூராமே அது ஒரு சிங்கிள் ஒய்ஃபைல அந்த அக்சஸ் பாயிண்டில் எஸ்எஸ்ஐடி இருக்குல்ல, அதில் இந்த எல்லா அக்சஸ் பாயிண்ட் ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பாருங்கள் இதிலே காட்டுது எல்லா சிஸ்டம், எத்தனை சிஸ்டங்கிறது மொத்தம் 15 சிஸ்டங்கிறது காட்டுது. 15 அக்சஸ் பாயிண்ட் மாட்டுக்கு மாஸ்டரோட சேர்த்து, அதனால இதில் 15 காட்டுது. இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் இன்னும் எக்ஸ்ட்ரா காட்டும். நீங்கள் மாட்டினதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு அக்சஸ் பாயிண்ட் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எத்தனை டிடெக்ட் ஆகிருக்கு சிஸ்டத்தில், எத்தனை டிடெக்ட் ஆகலை, எத்தனை சிறையில் வந்துருக்கு, எல்லாமே இதில் காட்டிடும். தென் வெயிட், கான்ஃபிகரேஷன் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள், இது வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஓகே, கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிஸ்டங்கிறது காட்டுது. கீழே வந்து என்ன கிளைண்ட்டு எல்லாமே இதில் காமிக்கும். அதோட சேர்த்துனா நீங்கள் என்ன எஸ்எஸ்ஐடி யூஸ் பண்ணிங்க எல்லாத்தையும் இதிலே பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபிம்வேர் வெர்ஷனை பார்க்குறேன். நான் எல்லா சிஸ்டத்துக்கும் ஃபிம்வேர் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த செட்டிங்ஸ் வந்திருக்கேன். நான் மெனு கடைசியில் செட்டிங்ஸில் மெயின்டெனன்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்கும், ஃபிம்வேர் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் மெனுவலாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாகவே இதுலேயே ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் ஆட்டோ அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அதுபோக என்னென்னா பேக்கப் எடுக்கிறது எல்லாமே வந்துடும். எல்லா ஆக்சஸ் பாயிண்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இதுலேயே இருக்கும். ஓகே, நான் இது வந்து அதில் இருக்கிறது வந்து ஒர்க் ஆகாது. அதில் இது வந்து டிஃபால்ட் வந்து, அதாவது இதுதான் firmware.grandsteam.com இருக்கும். இந்த வெப்சைட் தான் நீங்கள் அதில் போடணும். அதில் இருக்கிறது வேறு இருக்கும், எஃப்ஐ மட்டும் தான் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, சேவ் கொடுக்கணும். முதல்ல சேவ் கொடுத்து அப்கிரேட் கொடுக்கணும். உங்களுக்கு அப்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் இந்த நீங்கள் மாட்டிக்கிற டிவைஸ்க்கு அப்டேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்டேட் ஆகாது, ஃபெயில் வரும். ஓகே, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்டேட் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இந்த பாருங்கள், இதுதான் firmware.grandsteam.com. அதை வந்து ஃபிம்வேர் சர்வரில் போடணும். சர்வீஸில் போட்டு சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிம்வேர் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணணும் ஃபிம்வேரை. அதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு அக்சஸ் பண்ணி ஃபிம்வேர் அப்டேட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா மாஸ்டர் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்லேவில் இருக்கிற எல்லா அக்சஸ் பாயிண்ட்டையும் அப்டேட் பண்ணிவிட்டு தென் கடைசியாக தான் மாஸ்டரை நீங்கள் அப்டேட் பண்ணணும்.
ஓகே ரீசெட் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. 15 ஆக்சஸ் பாயிண்ட்டு. கிளைண்ட் வந்து என்னோடய மொபைலை வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட்டுன்னு காமிக்கிது. அப்கிரேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிக்கும். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் எந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணணுங்கிறது காமிக்கணும். இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மாஸ்டரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணும்போது ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் உள்ளே வந்து இந்த செட்டிங்ஸில் பண்ணும்போது அதை மட்டும் அப்டேட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு ஆக்சஸ் பாயிண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே அப்டேட் இருக்கும் டிஃபால்ட்டாக, அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் ஒரே அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் என்னென்னா மாஸ்டரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு அப்டேட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில்னா அப்டேட் ஆகும், அப்படி அப்டேட் இல்லைங்கிற பட்சத்தில் ஃபெயில் ஆகும். ஓகே இது வந்து நான் அப்டேட் பண்ணுவோம். சூஸ் பண்ணுறேன், அப்கிரேட் கொடுக்குறேன், கேட்குது, அப்டேட் கேட்குது, ரீபூட் ஆகுன்னு சொல்லுது அதுவே. தென் கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். அந்த அக்சஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா ரீஸ்டார்ட் ஆகும். தென் அகைன் ஆட்டோமேட்டிக்கலாக கான்ஃபிகரேஷன் ஆயிரும். இதுலேயே இதே அக்சஸ் பாயிண்டில் அக்சஸ் பாயிண்ட் மோடுக்கு வந்துடும். சேம் எஸ்எஸ்ஐயில் ஒர்க் ஆகும். அவ்வளோ பண்ணுவேன்னா நீங்கள் ஒன் டைம் ஆட் பண்ணிட்டனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கரண்ட் டிஸ்கனெக்டில் ஆகாது. இந்த மாஸ்டருக்குள்ளே தான் எல்லா அக்சஸ் பாயிண்ட்டுமே இருக்கும், ஸ்லேவில் இருக்கும். அப்கிரேட் பண்ணுறேன். ஆல் டிவைஸ் அப்டேட் ஃபெயில்டு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா அப்டேட் ஆகலை. அதாவது இதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இது கரண்ட் வெர்ஷனில் இருக்கலாம், அதனால் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவே அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஓகே கான்ஃபிகரேஷன் மோட் போய்க்கலாம். கான்ஃபிகரேஷன் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரை வந்து இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் மாஸ்டரை கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா எல்லா டிவைஸும் அதே மாஸ்டர் என்ன ஃபாலோ பண்ணுதோ அதையும் மற்ற எல்லா டிவைஸும் ஃபாலோ பண்ணும். டிவைஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கரெக்டான லொக்கேஷன் தெரியணும்ல, அதுக்காக நாளை போய் இப்போ இன்னொரு தடவை மறுபடியும் இதே பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துலனா நான் ஃபைன் பண்ணணும். அதுக்காக தான் மேக் அட்ரஸை நோட் பண்ணி ஒவ்வொரு அக்சஸ் பாயிண்ட்டுக்கும் நேம் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது, இதுதான் மாஸ்டரு. அது மாதிரி எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் எந்த கரெக்டான லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ரூமில் இருக்கலாம், தெரியாமல் எதுவும் மறந்துடக்கூடாது நீங்கள், அதுக்காக தான் இது வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக ஃபைன் பண்ணுறதுக்காக அது வேறு எதுவுமே கிடையாது, நேம் போட்டு வைக்கிறது. இது வந்து மாஸ்டர். தென் அகைன் கீழே வந்தோம்னா 2.4 GHz இது ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா டூவல் பேண்டு சூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ரேடியோ பவர் இருக்கலாம், ரேடியோ பவரை மாற்றிடணும். நம்ம ரேடியோ பவர் வந்து நல்லா ஹையாக வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா சிக்னல் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இதை சூஸ் பண்ணி லோ மீடியம் ஹை இருக்குல்ல, ஹையை சூஸ் பண்ணிடுவோம். ஓகே அண்ட் தென் இதெல்லாம் தேவையில்லாது தான், இதெல்லாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிங்க, இல்லாட்டி வேணாம். இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வரணும் கிடையாது, லிமிட்டு அதெல்லாம் இருக்கும். Wi-Fi 6 வீடியோ செட்டிங்ஸ் தேவையில்லை. அண்ட் தென் 5 GHz ப்ராசஸர்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே இதுலேயே ரேடியோ பவர் வந்து ஹையில் வச்சுக்கலாம். இந்த 2.4 GHz ப்ராசஸ் அண்ட் 5 GHz ப்ராசஸ் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா 2.4ங்கிறது பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகும், ஆனால் எம்பி வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்காது. இதுவே 5 GHzங்கிறது வந்துன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில், அதாவது நியர்பை அக்சஸ் பாயிண்ட் பக்கத்தில் ஒர்க் ஆகும், ஸ்பீடாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப லாங்குவில் கிடைக்காது. மிஞ்சி போனோன்னா அக்சஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 10 மீட்டர் தான், 10 மீட்டருக்குள்ளே ஒர்க் ஆகும். 5 GHz ப்ராசஸர் வந்து, ஆனால் செம ஸ்பீடாக இருக்கும். அக்சஸ் பாயிண்டில் என்ன ஸ்பீடு கிடைக்குதோ அந்த ஸ்பீடை ஃபுல்லாக உங்களோட டிவைஸில் கொடுக்கும். இதுவே 2.4 GHzங்கிறது ஒரு 10லேருந்து அப்படியே 20 வச்சுக்கோங்க, 20 மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் ஒர்க் ஆகும். நல்லா அதுக்கு மேலேயும் கிடைக்கும், ஆனால் எவ்வளோக்கு லாங்கில் போகிறீங்களோ அதுக்கு அவ்வளோக்கு உங்களோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ அந்தளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு இருக்காது.
ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ டெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைலில் உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியர்பை 5 GHz ப்ராசஸில் அக்சஸ் பாயிண்ட் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது அக்சஸ் பாயிண்ட் பக்கத்தில் தான் 5 GHz ப்ராசஸ், அதாவது ஒரு 5 மீட்டர் 10 மீட்டருக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் பாயிண்ட்டுக்குள்ளே என்ன ஸ்பீடு கிடைக்குதோ அதே ஸ்பீடு உங்கள் மொபைல்லையும் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 300 MB 400 MB கிடைக்குதுன்னா அந்த 400 MB ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மொபைலில் கிடைக்கும். அப்படியே ஸ்பீடு குறையாமல் இருக்கும், அக்சஸ் பாயிண்டில் வர ஸ்பீடு ஃபுல்லாக கிடைக்கும். இதுவே நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் 20 மீட்டர் நெருக்கி போயிட்டீங்க, 25 மீட்டரில் இருக்கீங்க டிஃப்ரெண்ட்லனா 2.4 GHz ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு டிடெக்ட் ஆயிரும், அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். அந்த டிஸ்டன்ஸில் என்ன கிடைக்கும்னா ஒரு 10 MB, ஒரு 30 MB, 50 MB இந்த டிஃப்ரெண்ட் தான் கிடைக்கும். ரொம்ப ஸ்பீட் இருக்காது உங்களுக்கு, அவ்வளோதான். இதுதான், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. அதில் 2.4க்கும் 5 GHz ப்ராசஸருக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பீடு தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது.